نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏகரைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே பொதுவாக மனிதர்களுக்கு பல்வேறு உணர்வுகளையும் பண்புகளையும் கொடுத்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். எல்லா மனிதரிடத்திலும் பல நல்ல பண்புகளும் அதே நேரத்தில் சில கெட்ட பண்புகளும் குடியிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பண்புகள் குணநலங்கள்ல மிக முக்கியமாக இஸ்லாம் அனுமதித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்புகள்ல ஒன்றாக இருக்கிறது ரோசப்படுவது. நம்ம யதார்த்தமாக சக மனிதரிடத்துல பல தருணங்கள்ல கேட்போம், உனக்கெல்லாம் ரோசம் இல்லையா, சூடு சொரணை இல்லையா என்றெல்லாம். இந்த பண்பை இஸ்லாம் வளர்த்து கொள்ள வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. நல்ல பண்புகள்ல ஒன்றாகத்தான் இந்த ரோசப்படக்கூடிய தன்மையை இஸ்லாம் பார்க்கிறது. அதே நேரத்துல அதற்கு ஒரு சில வழிகாட்டுதலையும் நெறிமுறைகளும் இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. எல்லா தருணத்திலும் ரோசப்பட முடியாது, ரோசப்படாமல் இருக்க முடியாது. பொதுவா ரோசத்தை ஒரு பண்பாக எடுத்து பேச வேண்டும் என்றால், அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு நெருங்கிய அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு பண்பு கோபம். நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கோபத்தையும் ரோசத்தையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறோம். எப்படி வேறுபாடு இருக்கிறது, ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் என்ன என்பது பெரும்பான்மையான மக்களிடத்துல இல்ல. சொல்லும் கூட பேச்சு வழக்காடுல ஒருத்தர் ரோசப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லும் பொழுது ஒரு தருணத்துல ரோசப்பட்டு போயிட்டாருப்பான்னு சொல்லுவோம், இன்னொரு நேரத்துல கோபப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே பண்பாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் வேறு வேறு இலக்கணத்தை வகுத்து வைத்திருக்கிறது. கோபத்தை இஸ்லாம் அது கூடாத தீய பண்புல சேர்த்திருக்கிறது, கெட்ட குணத்துல சேர்த்து வைத்திருக்கிறது. அதே நேரத்துல ரோசப்படக்கூடியதை ரோசத்தை நல்ல பண்புகள்ல நம்மிடத்தில் கடைபிடிக்க வேண்டிய பண்புகள்ல குணநலங்கள்ல சேர்த்து வைத்திருக்கிறது. ரெண்டுக்கு டிஃபரெண்ட் தெரியுதா? ஒண்ணு இஸ்லாம் கூடாதுங்கிறது, ஒண்ணு கூடுங்கிறது. ஆனா நம்முடைய வழக்கத்துல எப்படி இருக்குன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தருணத்துல மக்களிடத்துல சொல்றாங்க, கோபத்துல எதிரியை அடித்து வீழ்த்துபவன் வீரன் கிடையாது, கோபத்தை வென்று முழுங்கி பொறுமையாக இருப்பவன் தான், கோபத்தை சமாளித்து வெற்றி அடைபவன் தான் வீரன். இப்படி சொல்றாங்க. கோபத்துல நீங்க எதிரியை தாக்கிட்டீங்கன்னா பெரிய வீரன் கிடையாது, அந்த கோபத்தை வென்று முழுங்கி கொண்டீங்கன்னா தான் வீரன் என்று சொல்றாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது இறை நம்பிக்கையாளர்களுடைய இனிய பண்புகள் என்று சிலவற்றை சொல்றான். அவங்களுக்கு உயர்வான சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருப்பதாக சொல்றான். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அருளும் இருக்கிறது என்று சொல்றான். அப்படி சொல்லக்கூடிய பண்புகள்ல ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த இறை நம்பிக்கையாளர்கள் இனிய பண்புக்கு சொந்தக்காரர்கள், கோபத்தை வென்று முழுகி விடுவார்கள். கோபத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க, கோபத்தோட தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க மாட்டாங்க, கோபம் வந்தால் அதை வென்று விழுங்கி விடுவார்கள். இப்படி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு தோழர் வருகிறார். புகாரில 6116வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தோழர் வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு வசியத்து செய்யுங்கள், சிறந்த ஒரு வசியத்தாக எனக்கு ஒரு அறிவுரையை சொல்லுங்கள் என்று கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தஹலப், கோபப்படாதே. அவரு வசியத்து செய்யுங்கன்னு கேட்கிறார், பீடிகையோட தான் இருந்து கேட்கிறார். வசியத்துல நம்ம என்ன சொல்றோம், ஒரு மரண சாசனம் அளவிற்கு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அழுத்த நிறுத்தமா வந்து கேட்கிறார். வாழ்க்கையில கடைபிடிக்கணும், எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நல்ல விஷயமா சொல்லுங்க, அறிவுரை செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க கோபப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அது மாத்திரம் தானா, வேற ஏதாவது சொல்லுங்க, பிறகு என்ன ஏதாவது எனக்கு அறிவுரை சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது மறுபடியும் நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா தஹலப், கோபப்படாதே. அவ்வளவு பெரிய இடத்துல இந்த கோபத்தை இஸ்லாம் பார்க்கிறது. சில தருணங்கள்ல இஸ்லாம் கோபத்தை அனுமதிக்கிறது. மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்கள் நடக்கக்கூடிய நேரங்கள்ல
சபைகள்ல அந்த இடத்துல நம்முடைய கோபத்தை காட்ட வேண்டியதை இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கிறது. ஓவரால பொதுவாக எடுத்துக்கொண்டால் கோபம் ஒரு தீய பண்பாகவும் அது மூமின்களிடத்துல இருக்கக்கூடிய நல்ல பண்பாக இஸ்லாம் சொல்லல. அதே நேரத்துல ரோசத்தை பற்றி இஸ்லாம் பல இடங்கள்ல அனுமதித்து சொல்லி தருகிறது. இந்த ரோசத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல பண்பாக இஸ்லாம் சொல்லுகிறது. பிறந்த குழந்தையிலிருந்து வயோதிகர் வரைக்கும் இருக்கும் இந்த பண்பு. இயற்கையிலே நம்முடைய உடலோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு பண்பாக இருக்குது. கோபம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அப்படியே அடுத்தவங்களை பார்த்து ஒரு கட்டத்துக்கு பிறகு பழகும். மற்ற பண்புகள் அப்படி. ஆனா இந்த ரோச உணர்வு என்பது இயற்கையிலே ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு என்னென்ன தெரியாது, பேச கூட தெரியாது, என்ன நடக்கணும் கூட தெரியாது, எப்படி தனக்கான உணவை கேட்கணும் கூட தெரியாது. ஆனா அந்த குழந்தை இடத்துல ரோச உணர்வு இருக்கும். பார்க்கலாம், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டும் பொழுது அது பாலுக்காக அழுது கொண்டிருக்கும் பொழுது உனக்கு தரமாட்டேன், இல்ல வேலையை செய்து கொண்டு வந்தா கொஞ்ச நேரம் கோச்சுக்கும். அதுக்கு கோவிக்கிறது எப்படின்னு கூட தெரியாது. யதார்த்தமாக அல்லாஹ் உள்ளுணர்வுல கொடுத்திருக்கான் அந்த ரோசத்தை. சின்ன குழந்தைங்களை எடுத்து பாருங்க, திடீர்னு வீடு எல்லாம் விளையாட்டு ஜாமான் எல்லாம் பரப்பி போட்டு வைத்திருக்குங்க. வீட்டுக்கு சொந்தக்கார பிள்ளைங்க வேற ஏதாவது வந்து எடுத்தா உடனே போய் கொடுங்க. அது கோபம் கிடையாது. நம்ம என்ன பார்ப்போம்னா இந்த கோபப்படன்னு அடிப்போம், இப்படிதான் பழக்கத்தை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தா அந்த ரோச உணர்வு, அது கோபங்கிறது என்னன்னு தெரியாது. அதனுடைய ரோச உணர்வு என்னுடைய பொருளை என்னுடைய அனுமதி இல்லாம எப்படி கேட்கணும். கொஞ்ச நேரத்துல ரெண்டு சேர்ந்து வச்சு விளையாடும், அதை பார்ப்போம். ஆனா எடுத்த மாத்திரத்துல போய் கொடுங்கும், இல்ல அடிக்க போகும். என்னவென்றால் அந்த குழந்தையுடைய உள்ளுணர்வு அல்ல அப்படி ஒரு ப்ரோக்ராம் வைத்திருக்கிறார் ரோச உணர்வு. எனக்கு உண்டான பொருளை நீ எப்படி என்கிட்ட கேட்காம எடுக்க முடியும்? நமக்கு அந்த பண்பு இருக்குல்ல. நமக்கு என்று நம்ம ஒரு மொபைலை வச்சிருக்கிறோம், திடீர்னு யாராவது எடுத்து பார்த்தாங்கன்னா டக்குன்னு பிடிங்கிருவோம், கேட்டுட்டு எடுக்க வேண்டியதாக சொல்லுவோம். பாத்தீங்களா, இது குழந்தையுடைய பக்குவத்திலிருந்து நல்லா உருவாக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பண்பாக இருக்கிறது. இந்த பண்பை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, நமக்கு ரோசம் இருந்துச்சுன்னா ஓகே, நம்மை சார்ந்த சுற்றி இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பார். குழந்தை இப்படி ஒரு பண்போட வளர்ந்தால் அதை கண்டிக்கிறோம், அடிக்கிறோம், திட்டுறோம், இருக்கக்கூடாது. ஆனால் இதை வலியுறுத்தி இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்புகள் ஒன்றாக இருக்கிறது. அப்படித்தான் உருவாக்க வேண்டும். கோபத்தோடு குழந்தையை உருவாக்க கூடாது, ரோச உணர்வோடு உருவாக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தருணத்துல சபையில இருக்கும் பொழுது இந்த விபச்சாரத்துடைய சட்டத்திட்டங்களை சொல்லிட்டு போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் போன பிறகு அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருக்கக்கூடிய சபையில சகாபாக்கள் இதை பத்தி பேசிக்கிறாங்க. ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்தா என்று சொல்ல வேண்டும் என்றால் அதை நேர்ல பார்த்தவங்க ஒரு 4 சாட்சியோட வந்து சொன்னால்தான் அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். ஒருத்தர் வர்றாரு, 2 பேர் வர்றாரு, சாட்சி இல்லாம சொல்லிவிட்டால் இவர் அவதூறு செய்து சொல்லிட்டாரு சொல்லி கசையடி 80 கசையடி வழங்கப்படும். இஸ்லாமுடைய சட்டம். இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி சகாபாக்கள் தங்களுக்குள்ள தர்க்கம் செய்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் சட்டம் இருக்குது. இப்ப என்ன பண்றாங்க, ஒருத்தர் அதுல பேசும்பொழுது ஒருத்தர் சொல்றாரு, ஒருவேளை மனைவி விபச்சாரம் செய்து விட்டாலும் இப்படித்தான் போய் சொல்லணுமா? இப்படி மாதிரி பேச்சுவார்த்தை வருது. மனைவி விபச்சாரம் செய்து விட்டால் அதற்கென்று பிறகு ஒரு சட்டத்தை எல்லாம் கொடுக்குறான். சட்டம் மாறுவதற்கு முன்பாக கேட்டுட்டு இருந்த சாதி உபாதா டக்குன்னு ரைஸ் ஆறாரு, ரோசப்பட்டு சொல்றாரு, அப்படி ஒரு காட்சியை நான் கண்டால் என்னுடைய வாழை எடுத்து அவனுடைய தலையை துண்டாக்கிடுவேன். என்ன செய்யணும்? இஸ்லாமிய அரசுல போய் சொல்லணும், இந்த மாதிரி விபச்சாரம் நடந்ததுன்னு சொல்லணும். யாருக்கு அதிகாரம் கிடையாது, கையில் எடுத்து வாழை எடுத்துலாம் வெட்ட முடியாது. அரசிடம் போய் முறையிட வேண்டும். இந்த பெண்மணி விபச்சாரம் செய்தார் என்று அதற்கு 4 சாட்சிகளை கொண்டு வரணும். சாட்சி இல்லை என்றால் அவதூறு சொன்ன வழக்கின் அடிப்படையில அவருக்கு கசையடி வழங்கப்படும். மனைவியின சாட்சியை கூட்டு வர முடியுமா? வெட்கம் சார்ந்த விவகாரம் இல்ல. என்ன செய்வது? அவங்களுக்கு பேசும்போது சாதி உபாதா சொல்றார், தலையை 2 ஆக்கிடுவேன் சொல்லிட்டு போயிடறாரு. கடந்தது ரசூலுல்லாஹ்க்கு செய்தி வருது. ரசூலுல்லாஹ் திரும்ப அந்த மக்கள் சொல்றாங்க, சாதி உபாதாவுடைய ரோசத்தை பாத்தீங்களா மக்களே? ரொம்ப பெரிய ரோசக்காரர், ரோசத்தை பாத்தீங்களா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏன்னா அது வரைக்கும் அதுதான் சட்டம். பார்த்தால் மனைவியாக இருந்தாலும் 4 சாட்சிகளோடு வந்து நிரூபிக்க வேண்டும். அதுதான் அன்றைய வரைக்கும் சட்டம். இவர் சட்டத்தை மாத்தி பேசுறார், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எதிராக பேசுறார். தலையை துண்டாக்கிட்டு போயிடுவேன், நான் கொண்டு போய் சாட்சியெல்லாம் கொண்டு போய் நிறுத்த முடியாது, ஏன்னா மனைவி என்று சொல்லி பேசுவதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் ரோசப்பட்டதை கண்டிக்கலைங்க. ஏன் இப்படி ரோசப்பட்ட, ஏன் இப்படி வந்து ரோசப்பட்டு பேசுறல?
அதெல்லாம் ரசூலா கண்டிக்கல. ரசூலா வந்து மக்கள் இடத்துல சொல்றாங்க, சாதுடைய ரோசத்தை பாத்தீங்களா மக்களே சொல்லி விட்டு ரசூலா சொல்றாங்க, சாத விட நான் ரோசக்காரன். சாது எவ்வளவு ரோசப்பட்டா பாத்தீங்களா உங்க மத்தியில, அவரை விட நான் ரோசக்காரன், அவரை விட கூடுதல் ரோசக்காரன் நான். என்னை விட என்னை படைத்த ரப்பல் ஆலமீன் ரோசக்காரன், என்னை விட அதிக ரோசக்காரன் அல்லாஹ். இப்படி சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க அடுத்து சொல்றாங்க ரசூலா, அதனாலதான் அல்லாஹ் ரோசக்காரனா இருப்பதனாலதான் வெட்க உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட விஷயங்களை எல்லாம் மறைவாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக இருந்தாலும் சரி சமூகத்தில் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரோசக்காரனா இருக்கிறதுனாலதான் இது தடை செஞ்சிருக்கிறான் ரசூலா சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் வந்து மனைவி விபச்சாரம் செய்வதை பார்த்தா 2 பேரும் கொண்டு போய் அரசிடம் முறையிட்டு 2 பேர் சாப பரிமாறம் செய்து கொள்ளலாம். அல்லாஹ்ட்ட சாபத்தை கேட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிடலாங்கிற சட்டத்தை அல்லாஹ் பிறகு இறக்கிறான். இறக்குவதற்கு முன்பாக சார் அப்படி கோபப்படுறாரு, ரோசப்படுறாரு. அதை பார்த்து விட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவரை விட நான் ரோசக்காரன், என்னை விட அல்லாஹ் ரோசக்காரன், அல்லாஹ்வுக்கு சட்டம் தெரியும், அவன் வெட்கக்கேடானதை அனுமதிக்க மாட்டான்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த இடத்துல ரோசப்பட்டதை தப்புன்னு ரசூலா சொல்லல, கண்டிக்கிற சாதை கூப்பிட்டு அது சரி என்பது போல ஆமோதிச்சுட்டு போறாங்க. இஸ்லாமிய சட்டத்துக்கு மாற்றமா பேசி இருக்கிறார், அதை மட்டும் தான் அந்த இடத்துல கண்டிக்கிறாங்கிறது பார்க்கணும். அப்படித்தான் இஸ்லாம் நம்ம இடத்துல இந்த ரோச உணர்வை அதிகம் எதிர்பார்க்கிறது. நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது ஒரு சிலரை அல்லாஹ் மறுமை நாள்ல பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவங்களுடைய பாவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அப்படின்னு நிறைய பட்டியல் சொல்றாங்க. 3 நபர்களை குறிப்பிட்டு தான் சொல்லுவாங்க, இந்த 3 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், சந்திக்க மாட்டான், பாவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அப்படியே விட்டுருவான்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு செய்தியாக நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது ரோசம் கெட்டவர்களை வெக்கம் கெட்டவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், சந்திக்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான் மறுமை நாள்ல. அந்த அளவுக்கு அல்லாஹ் கொண்டு போய் வைத்திருக்கிறான். உலகத்துல இந்த உலகத்துடைய தேடலுக்காக தேவைக்காக ரோசத்தை மானத்தை விலைக்கு வித்துவிட்டு வாழணும் என்று வாழக்கூடியவர்களை மறுமை நாள்ல பக்கத்துல கூட அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான் என்பது போல இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த உணர்வு என்பது இயற்கையில அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. குழந்தையாக பிறந்த காலகட்டத்திலிருந்து அது நம்மோடு வருகிறது. வளர்த்தெடுக்கும் பொழுது அந்த உணர்வோடு தான் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அதே நேரத்துல சில இடங்கள்ல ரோச உணர்வுகள்ல கொஞ்சம் குறைக்கணும். ரோச உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாது, சில இடங்கள்ல கூட்டணும். அப்படித்தான் மார்க்கம் சொல்லி தருகிறது. இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் மெயின் சப்ஜெக்ட். வெளியெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். தொழில இருக்கட்டும், நண்பர்களிடத்துல இருக்கட்டும், குடுக்கல் வாங்கடு வியாபாரம் எதுல வேண்டாம் கொஞ்சம் இருந்துட்டு போது அப்படி இப்படி இருக்கட்டும் போயிடுவோம். ஆனா குடும்பத்துல ரோச உணர்வை விட்டு கொடுக்க மாட்டோம். யதார்த்தம் எங்க ரோசப்படணுமோ, எங்க ரோச உணர்வோட வாழ்க்கையை கழிக்கணுமோ கிடைக்கணுமோ அங்க ரோசத்துல கொஞ்சம் அப்படி இருக்கட்டும், அப்படி போட்டுமே விட்டுருவோம். குடும்பத்துல கெட்டன் ரைட்டா இருக்கும், அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. பெரும்பான்மையான குடும்பங்கள்ல வரக்கூடிய பஞ்சாயத்துகள் விவாகரத்து வழக்குகளை எடுத்து பாத்தீங்கன்னா 3 அடிப்படையில தான் பிரிப்பாங்க. இஸ்லாமிய குடும்ப ரீதியா வரக்கூடிய விவாகரத்து கேசுகள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 3 அடிப்படை தான் வரும். பெரும்பான்மையா அப்படித்தான் வரும். ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவரோ மனைவியோ விபச்சாரம் செய்துட்டாங்க அல்லது அது மாதிரி தவறுகள்ல இருக்கிறாங்க, பெரிய பாரதூரமானது, அதுல பேச்சுவார்த்தைக்குலாம் இடம் இல்ல, விவாகரத்து ஓகே. 2வது எடுத்துட்டீங்கன்னா புருஷன் சரியில்லை, குடிகாரரா இருக்கிறாரு, குடும்பத்துக்கு செலவு தர்றதில்ல, சந்தேகப்படுறாரு, இப்படி பிரச்சனைகள் வரும். 3வது எடுத்துட்டீங்கன்னா இந்த ரோச உணர்வு, அதை வச்சுக்கிட்டு தான் வருவாங்க. பெண்களும் ரோசப்பட்டிருப்பாங்க, ஆண்களும் ரோசப்பட்டிருப்பாங்க. ரோசத்துல யார் பெரியவங்க? இந்த ஈகோ. இந்த பிரச்சனை சார்ந்து வரும். இந்த பிரச்சனை இருக்க வேண்டிய பிரச்சனை. எல்லாருடைய உள் உணர்விலும் ரோச உணர்வு இருக்கிறது. அது ஒரு பிரச்சனையாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தரல, அதுக்கான தீர்வையும் சொல்லு. இன்னும் சொல்ல போனா ஆண்களை விட பெண்களிடத்தில்தான் ரோச உணர்வு கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு சயின்ஸ் ரீதியாக நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆய்வு அடிப்படையில் எடுத்து பாத்தீங்கன்னா ஆண்களை விட ரோச உணர்வு பெண்களிடத்தில் கூடுதலா இருக்குது. ஆனா வாழ வந்த இடம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சில பேர் விட்டு கொடுத்து போறாங்க. இந்த ரோச உணர்வை பொறுத்த வரைக்கும் வெளியே இருக்கக்கூடிய அனைத்திலும் முடிந்த அளவுக்கு சரியாக இருக்க வேண்டும்.
குடும்பத்துல எப்படி இருக்க வேண்டும், அனுசரித்து போக வேண்டும் என்று மார்க்க சொல்லுது. நிறைய சம்பவங்களை ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில இருந்து பார்க்கிறோம். குடும்பம் சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ரோச உணர்வை கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணும் தான் மார்க்க சொல்லுது. மத்த இடங்கள்ல விட்டு கொடுக்க சொல்லல. ரோசம் கட்டு நீ வாழ்ந்தீனா மறுமையில அல்லாஹ் உன்னை பார்க்க மாட்டான். அல்லாஹ் பார்த்தால்தான் அவனுடைய கருணை கிடைக்கும். அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் குடும்ப விவகாரத்தில் அனுசரிச்சு போகணும்னு சொல்லி தருது. நான் வாழ்க்கையில நிறைய சம்பவங்களை பாக்குறோங்க. கண் முன்னாடி ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில நடந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியர் வீட்டுல, அன்னை ஆயிஷா அவங்களுடைய வீட்டுல இருக்கும் பொழுது இன்னொரு பெண்மணி வீட்டுல இருந்து, இன்னொரு மனைவியுடைய வீட்டுல இருந்து ஒரு சில உணர்வு பதார்த்தங்கள் தட்டுல வச்சு அனுப்பி வைக்கப்படுது. ரசூல் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, இருந்தாலும் இருந்து போறாங்க. வீட்டுல செஞ்சோம், நம்ம கணவர் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, இருக்கட்டும், நம்ம செஞ்சதை விட்டுட்டு சாப்பிட முடியலன்னு கொடுத்து விடுறாங்க. ஆனா ஆயிஷா வீட்டுக்கு பணிப்பெண் கொண்டுட்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மனைவி இதை உங்களுக்கு கொடுத்து விட்டாங்க அப்படின்னு உள்ள கொண்டுட்டு வர்றாங்க. வந்த உடனே என்ன செய்யறாங்க, ஆயிஷா தட்டை தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்ட மாத்திரத்துல உணவுப் பொருள் எல்லாம் கீழே கொட்டி அந்த தட்டு உடைஞ்சு அப்படியே சுக்குநூறா ஆகி போய்க்கிறாங்க. என்ன செய்வோம்? இந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டால் என்ன செய்திருப்போம்? ரொம்ப கோபக்காரா இருந்தாருன்னா பலார் நாலு அப்பா இருப்பார். ஓரளவுக்கு இருக்கிறவரா இருந்தா இவர் எடுத்து பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு, நீ 2 தட்டை உடைச்சா நான் 4 உடைச்சு காட்டுற மாதிரி தூக்கி போட்டு உடைப்பார். இன்னும் கொஞ்சம் இதா இருந்தாங்கன்னா கோச்சிட்டு வெளியே போயிடுவார். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஹதீஸ்ல அப்படியே வருது, நபிகள் நாயகம் அந்த உணவுப் பொருட்களை முதல்ல குறைக்க எடுக்கிறாங்க. சேகரித்து எடுத்து வேற தட்டுல வச்சு சஹாபாக்கள்கிட்ட கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த உடைந்த தட்டுகளை குறைக்க எடுக்கிறாங்க. எடுத்து குப்பையில போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த பெண்மணியை நிறுத்தி அதே மாதிரி வேறொரு தட்டை கொடுத்து சாப்பிட்டாச்சு கொண்டு கொடுத்துருங்க கொடுத்து அனுப்புறாங்க. அனுப்பிச்சுட்டு அண்ணன் ஆயிஷாவிடத்துல ஒண்ணுமே சொல்லல. என்ன பண்றாங்க, இது மாதிரி ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தா எப்படி இருக்கும்? கற்பனையில கூட செய்ய முடியலைங்க. அக்கா தங்கச்சி பிடிக்காதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. அப்பதான் சண்டையா இருக்கும். தங்கச்சினால ஒரே பிரச்சனை, உங்க அக்கானால ஒரே பிரச்சனை, எதுக்கு நம்ம குடும்பத்துல தலையிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? சண்டை நடந்துட்டு இருக்கிற நேரத்துல அவங்க வீட்டுல இருந்தா வந்திருக்குன்னு பையன் கொண்டு வருவான். அம்மா கொடுத்து விட்டாங்க, இந்தாங்க குடிங்க, நம்ம செஞ்சாங்க, நம்ம அண்ணனுக்காக கொடுத்து விட்டாங்க, தம்பிக்காக கொடுத்து விட்டாங்கன்னு வந்த மாத்திரத்துல வீட்டுல அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. உடச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இந்த சம்பவத்தை வீடு பாக்குறோம், என்ன செய்வோம்? நபிகள் நாயகம் எதை பாக்குறாங்க தெரியுமா? சம்பவத்துடைய பின்னணிக்கு முன்னாடி அன்னை ஆயிஷாவுடைய ரோச உணர்வை பாக்குறாங்க. இது ஆயிஷாவுடைய தருணம். இங்கே கவனிப்பது, இந்த நாள்ல நபிகள் நாயகத்தை பார்த்துக் கொள்வது எல்லாம் அன்னை ஆயிஷாவுடைய தவணை. அந்த நேரத்துல இன்னொரு பெண்மணி கொடுத்து விட்டு அவங்க ரோச உணர்வை சொரிந்து பாக்குறாங்க. அதனாலதான் ஆயிஷா அப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்ல அமைதியா போறாங்க. பல நேரங்கள்ல நம்முடைய குடும்பங்கள்ல இது மாதிரி நடக்கலாம். தீர்வு ஹதீஸ் தான், அமைதி, அவ்வளவுதான். ரோச உணர்வோடு போட்டி போடக்கூடாது. நீ எப்படி செய்யலாம், நான் எப்படி செய்யலாம் நிற்கும் போதுதான் குடும்ப விரிசலை ஏற்படுது. வாழ்க்கையில இருந்து இது மாத்திரம் இல்லைங்க. உம்மு சலமா அவங்கள பெண் பேசுறாங்க ரசூலுல்லாஹ், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது உம்மு சலமா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ரொம்ப ரோசக்காரி, எனக்கு 10 மட்டும் ரோசம் வந்துடும். ரோசப்பட்டு நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டேன் செஞ்சுட்டேன்னு வைங்களேன், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் என்னை கண்டிப்பான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவேன். அதனால உங்களை திருமணம் முடிக்கிறது எனக்கு ஆசைதான். ஏன்னா ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிப்பது மிகப்பெரிய பாக்கியம். அதை நாடி வரும் பொழுது அவங்களுடைய உள்ளுணர்வை எதை பத்தி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்விடத்துல, நான் மிகப்பெரிய ரோசக்காரி, என்னுடைய ரோசத்தை உங்கள் விஷயத்தில் காட்டிடுவேன், அல்லாஹ் என்னை கண்டிச்சிடுவான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவான், அதனால வேணாம் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் திரும்ப சொல்றாங்க, ரோசோனரும் சரிதான், அதை தடுப்பதற்கு மார்க்கம் தயாராக இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல நான் துஆ செய்கிறேன், கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க, குறைக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், நீங்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமணம் முடித்துக்கிறாங்க. பெண்கள் இந்த ஹதீஸை உன்னிப்பாக கவனிக்கணும். ரோச உணர்வு பெண்களிடத்தில் கூடுதலாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதுக்காக எதை வேண்டாலும் செஞ்செல்லாம் தூக்கி உடைச்செல்லாம் கிடையாது. குறைக்க வேண்டும். கணவன்
சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடைச்சிருவீங்க. அப்படியே வச்சுட்டு எப்படி அதை சரியா கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போய் எடுக்கிறீங்க. அப்படிதான் ரசூலா சொல்றாங்க. நீங்க அதை சரி பண்ணணும், கட்டன் ரைட்டா நிக்கணும்னா முடியாது. ரெண்டு சாராருக்கும் சேர்த்தேதாங்க பல ஹதீஸ்கள் வருது. ரோச உணர்வுல ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து, கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தருணத்துல அன்னை ஆயிஷா குறித்து அவதூறு செய்தி வருது. அதிக கேள்விப்பட்ட சம்பவம் அப்படியே பரவிருச்சு. விபச்சாரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு அல்லாஹ்விடத்துல இருந்து வஹி வரல. நபிகள் நாயகத்துக்கு சின்ன நெருக்கடி. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு தருணத்துல ரசூலுல்லாஹ் போறாங்க, போய் அன்னை ஆயிஷா இடத்துல பேசுறாங்க. இந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிரும், உள்ளெல்லாம் கணத்துருங்க. இவ்வளவு பெரிய அன்னை ஆயிஷா இடத்துல போய் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷாவே, ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் அதுக்கு உண்டான தண்டனையை பெற்றிருக்குங்க, பாவ மன்னிப்பை பெற்றுருங்க, அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் தவறு செய்யாமல் இருந்திருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வருவது வரைக்கும் பொறுமையா இருங்க, அல்லாஹ் லேசாக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. பேசுனதுல ஏதாவது தப்பு இருக்கா ரசூலா பேசுனதுல? ஊரெல்லாம் அன்னை ஆயிஷா விபச்சாரம் செய்து விட்டார் என்று செய்தி பரவுது. அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வரல, ரசூலா வரைக்கும் வருது. ரசூலா சில இடத்துல விசாரிக்கிறாங்க, எல்லாமே நல்ல மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்குது நிலவரம். ஊரே பேசுது, அல்லாஹ்வும் விட்டுட்டான், அப்ப இவங்க ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க, அதனாலதான் அல்லாஹ்வும் கண்டுக்காம விட்டுட்டான்னு மக்கள் பேசுறாங்க. எல்லாரும் பேசுற நிலை வந்து விட்டது. அன்னை ஆயிஷாக்கு தெரியாம இருந்தது, அவங்களுக்கு தெரியுது. அவங்க அழுதுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு மாதிரியான தருணம். ரசூலுல்லாஹ் போய் பேசுறாங்க. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை நேர்மையான வார்த்தைங்க. நீங்க தப்பு செஞ்சிருந்தா தண்டனையை ஒத்துக்கிட்டு தண்டனையை வாங்கிட்டு பாவ மன்னிப்பு தேடிட்டு அல்லாஹ்விடத்தில் போயிடுங்க, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். தப்பு செய்யாட்டா பொறுமையா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு உண்டான கூலியை தருவான், அல்லாஹ் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டான். சரியான நேர்மையான வார்த்தை பேசி முடிக்கிறாங்க. அன்னை ஆயிஷா வந்து அழுக ஆரம்பிச்சுறாங்க. எந்த அளவுக்கு நான் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கலக்கத்து மின்னி அப்படியே தாரே தாரையா கண்ணீர் ஊத்துது, அப்படியே அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட மாத்திரத்துல தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர், நான் இந்த உலகத்திலே நேசிக்கக்கூடிய, கற்பனையில கூட வைத்து பார்க்க முடியாத நேசிக்கக்கூடிய என்னுடைய கணவர் வந்து இப்படி கேட்டுட்டாரே, அப்படி அழுகிறாங்க. வேற எந்த வார்த்தையும் வரல. தாரை தாரையா ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் தன்னுடைய தந்தை வீட்டுக்கு போறாங்க. அல்லாஹ் பரிசுத்தமானவர் என்ற செய்தி வருது. தப்பு செய்யல, பரிசுத்தமானவங்க. அவதூறு பேசப்பட்டது, அவதூறு ஒரு கூட்டத்துல ஒரு கூட்டம் தான் பேசப்பட்டது. நல்லா எல்லாத்தையும் சொல்லி பரிசுத்தப்படுத்துறாங்க. ரசூலா திரும்ப வர்றாங்க, அழைச்சிட்டு போலான்னு வரும்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவியும் அன்னை ஆயிஷாவை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்க, உங்களுடைய கணவர் வந்து விட்டார், அவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு. நன்றி சொல்லுங்க, அவங்களோட போங்க சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா சொல்றாங்க, அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் ஏன் இவருக்கு நன்றி சொல்லணும்? என்ன கடமை இருக்கிறது இவருக்கு நன்றி சொல்வதற்கு? நன்றிக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. அவன் தான் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறான், அவனுக்கு தான் நன்றி செலுத்துவேன்னு சொல்றாங்க. அன்னைக்கு கேட்ட வார்த்தையுடைய வலிங்க உள்ளத்துல. ரசூலுல்லாஹ் எப்படி இடத்துல கேட்கிறாங்க? பல தருணங்கள்ல நம்முடைய மனைவிகளை பற்றி பல செய்திகள் வந்திருக்கலாம், அந்த ரீதியா இல்ல, வேற வேற குடும்பத்துல அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நினைச்சிட்டு போய் கேட்போம், பெரிய சண்டையா மாறும். யதார்த்தமா நேர்மையான சொல்லு. ரசூலுல்லாஹ் பேசுறதுல ஒரு சொல்லு கூட தப்பானது கிடையாதுங்க, நேர்மை தவறி பேசுனது கிடையாது, கரெக்டா பேசி இருக்கிறாங்க. ஆனால் உள்ளத்துடைய வலி இருக்குது பாத்தீங்களா? அதே ரசூலுல்லாஹ்விடத்துல நீங்க நன்றி சொல்லுங்கன்னு பெத்தவங்க சொல்லும் பொழுது நான் ஏன் சொல்லணும்? அல்லாஹ்வுடைய தூதரா பார்க்கலாம், அந்த இடத்துல கணவரா பாக்குறாங்க. என்னுடைய கணவர் அந்த நேரத்துல அந்த கேள்வி என்னிடத்தில் கேட்டார் பாருங்க, அதை என் உள்ள ஏத்துக்கிடல, நான் ஏன் அவருக்கு நன்றி சொல்லணும்? என்னை பரிசுத்தப்படுத்திய அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் நன்றி செலுத்துவேன், நன்றி சொல்லுவேன்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம வீட்டுல எத்தனையோ தருணங்கள்ல சண்டை சச்சரவு ஏதோ ஒண்ணு அப்படி இப்படின்னு போயிருக்கோம். பிறகு என்ன எதிர்பார்ப்போம்? எல்லாத்தையும் விட்டுட்டு மன்னிப்பு கேட்கணும், எல்லாத்தையும் விட்டு நன்றி சொல்லணும். சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் தப்பே செய்யல, அவங்களுடைய வார்த்தையில இருந்து எந்த தவறு வரல, ஆனால் நன்றி சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க பெத்தவங்க முன்னாடி. ரசூலுல்லாஹ் என்ன எடுத்துக்கிறாங்க? அவங்களுடைய ரோச உணர்வை பாக்குறாங்க. அன்னைக்கு நம்ம பேசுறது அப்படியே பருத்திச்சாட்டு இருக்கு, ரோசப்பட்டாங்களாட்டே இருக்கு, பரவாயில்ல வாமா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இதுதான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். ரசூலுல்லாஹ்க்கு ரோச உணர்வு இல்லையா?
என்னைய பார்த்தா என்னுடைய உணவை தட்டி விடலாம் கேட்டிருக்கலாம் ரசூலுல்லாஹ். கேட்கல, அட்ஜஸ்ட் பண்றாங்க. போங்க, அவங்களுக்கு ரோச உணர்வு இருக்கு, அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கு, அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது, அவங்களுக்கு சங்கடங்கள் இருக்குது. அது மாதிரிதாங்க அந்த காலத்திய பெண்களும், சகாபிய பெண்களும் தன்னுடைய கணவருடைய நிலையை உணர்ந்திருந்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹுடைய மனைவி ஆயிஷாவுடைய சகோதரி அஸ்மா அவர்கள் அவங்க கணவருக்காக காடுகள்ல போய் விறகுகள் எல்லாம் புறக்கி தலையில கட்டி கொண்டுட்டு வருவாங்க வீடுகளுக்கு. ஒரு தடவை இப்படி வந்துட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் தன்னுடைய அன்சாரி தோழர்களோட கிராஸ் பண்ணி போறாங்க. தன்னுடைய ஒய்ஃபுடைய சகோதரி, பல வகையில சொந்தம், ஜுபைருடைய மனைவி, இப்படி விறகு சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி வாகனத்துல கூட்ட ஆண்களா தான் போறாங்க. வாகனத்துல இங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இங்க கூட உட்கார்ந்துருங்க, நாங்க கொண்டு போய் இறக்கி விட்டுறோம், வாகனத்துல தானே போறோம், வெயிட் எதுக்கு தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க அப்படியே பாக்குறாங்க, ஆண்கள் கூட்டமாக இருக்கிறது. உடனே யோசிச்சு பாக்குறாங்க. அன்னை அஸ்மா சொல்றாங்க, அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என்னுடைய கணவர் ஜுபைர் மிகுந்த ரோசக்காரர். அதை நினைத்து வெயிட்ட தூக்கிட்டு நடந்து வர்றோம், நல்ல வாய்ப்பு, வாகனத்துல வச்சு கொண்டு போய் இறக்கி வச்சிடலாம். கூப்பிடுறது அல்லாஹ்வுடைய தூதர், வேற யாரும் கிடையாது, அழகா போயிடலாம். அந்த நேரத்துல என்ன யோசிச்சு பாக்குறாங்க, என்னுடைய கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் மிகுந்த ரோசக்காரர். அவர் ரோசப்பட்டாரு, என்னால தாங்கிக்க முடியாது, அவருடைய ரோசத்தை சீன்ற விஷயம் மாதிரி ஆயிடும் இது. அதனால நடந்து போறேன், நீங்க வாட்டுக்கு போயிடுங்க, நான் உங்களை கடந்து போக சொல்லிட்டு உங்க வீட்டை தூக்கிட்டு நடந்து வர்றாங்க. நடந்து வந்து தன்னுடைய கணவரிடத்துல ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, மிகுந்த ரோசக்காரருங்க அவரு. அவர்கிட்ட சொல்றாங்க, உங்க ரோசத்தை நினைச்சேன், உங்க ரோசத்தை தட்டி விட வேண்டாம், அதனால அந்த வீட்டை தூக்கிட்டே நடந்து வந்துட்டேன்னு சொல்லும் பொழுது அவங்க திரும்ப சொல்றாங்க, நீ தூக்கிட்டு வந்தவாறு அதுதான் என்னை ரோசப்படுத்துது, அதுதான் என்னை கவலைப்படுத்துது. நீ ஒருவேளை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி அந்த வாகனத்துல வந்திருந்தால் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். எப்படி குடும்பங்க, எப்படி குடும்பத்தை இஸ்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறது பாருங்க. இன்னைக்கு இஸ்லாமிய குடும்பத்துடைய நிலைகள் என்ன? கணவன் மனைவிக்குள்ள அன்பு பிணைப்பு என்னங்க? செல்போன் தான் உலகம்னு இருக்குது. அது அவங்க நோன்றாங்க, இதை இவங்க நோன்றாங்க, இவர ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம், இப்படியே போய்கிட்டு இருக்குது. குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு பிணைப்பு இல்லாத ஒரு நிலையை தான் பாக்குறோம். அப்படிப்பட்ட பிணைப்பு விட்டு கொடுக்க கூடாத பண்புல கூட அந்த பிணைப்பு கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக இஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணு ரோசத்துல, மனைவி இடத்துல, கணவனிடத்துல இப்படி சொல்லி தருது. அப்ப அதை உணர்ந்து சரியாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை ரோச உணர்வு எல்லா தருணத்திலும் கடைபிடித்து குடும்பத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை கடக்க வேண்டும். அப்படி இருந்தால் இஸ்லாமிய குடும்பம் சரியான மரபு வழி, இஸ்லாமிய வாழ்வியல் வழி அடிப்படையில வார்த்தெடுக்கப்படும். அப்படிப்பட்ட வாய்ப்பை வல்லறைவன் நம்ம அனைவருக்கும் வாய்ப்பு கல்விடுவாங்க என்று பார்த்துட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். சகோதர சகோதரிகளை லேட்டா வரவங்க இஸ்லாமிய மரபு, இஸ்லாமிய வாழ்வியல் நெறி என்பது நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குடும்பம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த வழிகாட்டுதலை எல்லாம் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. நபிகள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய தருணங்கள்ல அருமையான படிப்பினை இஸ்லாமிய குடும்பவியல்ல, குடும்ப வழிகாட்டுதல்ல இருக்கிறது. பல இடங்கள்ல விட்டு கொடுத்து போயிருக்கிறாங்க. அவங்களை சார்ந்த அவங்க மனைவிமார்கள் விட்டு கொடுத்துட்டு நிறைய தருணங்கள்ல போயிருக்கிறாங்க. ஏனென்றால் குடும்பம் அப்படித்தான் கணிக்க வேண்டும், கடக்க வேண்டும் என்பதுல இஸ்லாம் கண்ணுங்கருத்தமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பல விஷயங்கள் இஸ்லாம் குடும்பம் சார்ந்து சொல்லித் தருகிறது. அதே நேரத்துல பிற இடங்கள்லையும் நம்முடைய குழந்தை வளர்ப்பிலும் இந்த ரோச உணர்வை விட்டுக் கொடுக்காமல் வார்த்தெடுக்க வேண்டும், அதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே நேரத்துல கோபம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது என்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. கோபம் நம்மளை வென்று விழுங்கிவிடும், வீணாக்கிவிடும் என்பதிலையும் இஸ்லாம் நமக்கு பல அறிவுரைகளை சொல்லித் தருகிறது. கதையா கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் அதிகமா கோபப்பட்டு இருக்கிறாரு. அவருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழிமுறை தெரியாமல் தந்தை என்ன சொல்றாரு, கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி சொல்றேன், உங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ ஆனால் வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய செலுத்துல ஆணி அரைஞ்சிரு அப்படின்னு ஒரு சில ஆணிகளை கொடுக்குறாரு. முதல் நாள் 10 அரைகிறாரு, 2வது நாள் 8 இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி கோபத்தை கம்மி பண்ணி கொஞ்சம் ஆணிகள் எல்லாம் முடிஞ்சு 45 ஆணிகளை அரைந்து விட்டு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு வர்றாரு.
எப்ப எல்லாம் உனக்கு கோபம் வரலைன்னு யோசிக்கிறியோ, எப்ப எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு நினைக்கிறியோ அப்ப எல்லாம் போய் ஒரு ஆணியை புடிங்கி போட்டுரு அப்படிங்கிறாரு. அப்புறம் போய் மறுபடியும் ஒவ்வொரு ஆணிகளா புடுங்குறாரு. நீங்க எல்லாம் ஆணியை போட்ட பிறகு திரும்ப தந்தை இடத்துல வராரு. எல்லாத்தையும் புடிங்கி போட்டேன், கோபம்லாம் இல்லை, ஏன் கோபப்பட்டான்னு யோசிச்ச நேரத்துல எல்லாம் போய் புடிங்கி போட்டுட்டேன் அப்படின்னாரு. தந்தை சொன்னாரா, இதெல்லாம் சரி, அந்த ஆணியை நீ கோபப்படும் போது சுவற்றில் அடித்தாய், பிறகு கோபம் தனிந்த பிறகு புடுங்கிட்டேன், அந்த இடத்துல அந்த ஓட்டையே மறைக்க முடியல, சுவர் வீணாகி விட்டது. அது மாதிரிதான் உன்னுடைய கோபத்துடைய வெளிப்பாடாக நீ பேசிய வார்த்தை, செயல்பட்ட விதம் எல்லாமே பிறருடைய உள்ளத்துல ஓட்டையாக வலுவாக இருக்கும். அதை உன்னால நீக்க முடியாது. அதை கவனத்தில் வைத்து உன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள். அதைத்தான் இஸ்லாம் சொல்லித்தருது. கோபம் வேறு, ரோச உணர்வு வேறு. ரோசத்திற்கும் கோபத்திற்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கோபப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய இடம் எதுனா மார்க்கத்துக்கு விரோதமா நடக்குது. இந்த இடத்துல இருந்தா என்னுடைய மறுமை வீணாயிடும். அந்த மாதிரி தருணத்துல கோபப்படுங்க. அதுக்கும் அளவுகோல் இருக்கிறது. மற்ற தருணத்துல நம்முடைய கோபத்தை அந்த இடத்துல காட்டக்கூடாது. கோபத்தை வென்று விழுங்குறவன் தான் இறை நம்பிக்கையாளன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட பண்புடையவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில ரோச உணர்வு மிக்கவர்களாகவும், குடும்பத்துல என்னுடைய குடும்பத்திற்காக ரோச உணர்வை விட்டுக் கொடுத்து வாழக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நல்ல இறைவன் நம் அனைவருக்கும்